எங்கள் கட்சியினுடைய வேட்பாளருடைய மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதில் சதி நடந்ததோ தவறு நடந்ததோ நிராகரிச்சிட்டாங்க. சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் விசில் சின்னத்தை பெறுவார். அவருக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். விஜய் இந்நேரம் வாயை திறந்து சொன்னா தானே சார் இந்த பலவீனம் தமிழ்நாடு முழுக்க பரவாமல் இருக்கும். இதை மட்டும் விஜய் செய்யலைன்னா நீங்கள் எழுதி வச்சுங்க. அதிமுக அவருக்கும் ரகசிய உறவு இருக்கு, பிஜேபிக்கும் அவருக்கும் ரகசிய உறவு இருக்கு. நீங்கள் சொல்லலாம். சொல்லணும்ல சார். எடப்பாடி சார் உங்களுக்கு நேர் போட்டியாளர் எடப்பாடி. சரி சார். நீங்க முதலமைச்சராக போறீங்க. விஜய் அவரும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு பாதி தமிழ்நாட்டை சுற்றி வந்துட்டார். ஸ்டாலின் ஒரு போட்டியாளர், சீமான் ஒரு போட்டியாளர். 5வது அணி ராமதாஸ் சசிகலா கூட நாங்கள் முதலமைச்சர் ஆகணும் அங்கே வரைக்கும் வாயை திறந்து சொல்லணும். நடக்குமா நடக்காதோ அவங்க சொல்லக்கூட இல்லை. இந்த மற்ற 3 பேர் போட்டியாளர்னா அந்த 3 பேர் தொகுதியில் நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணுமா கூடாதா? இருக்கணும். விஜய் என்ன செய்யறாருன்னு பொறுத்திருந்து பார்த்து நம்ம அடுத்த பேட்டியில் வச்சு கிழிப்போம் அல்லது இதில் ஒன்றே ஒன்று சார், நீங்கள் என்ன சொன்னீங்க? விஜயும் அதிமுகவும் மறைமுகமாக ஒரு இதே வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க, திமுகவும் பாஜகவும் மறைமுகமாக கூட்டணி